பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 சாமுவேல் கடைசி 4 அதிகாரங்களாகிய 21ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே 21 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்களில் தாவீது ராஜாவின் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்களை இங்கே பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டு தந்திருக்கிறார். அவைகள் கால வரிசையின்படி கொடுக்கப்படவில்லை. 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய புத்தகங்களுக்கு பின் இணைப்பு போல் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களில் பல தாவீதின் ஆட்சி காலங்களில் ஆரம்பத்திலே நடந்தவை. இங்கே இந்த அதிகாரத்திலே கிபியோனியர் பழிதீர்க்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவும் இஸ்ரவேலரும் கிபியோனியரோடு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். யோசுவா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் அதை காண முடியும். மற்ற கானானியரை போல இந்த கிபியோனியர் கொல்லப்படுவதில்லை என்பதே அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சவுல் மீறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சட்டத்தின்படி வாக்குறுதியை மீறுவது பெரிய பாவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னாகும் 30ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே இது குறித்து நாம் பார்க்க முடியும். அவருடைய இரத்த கரைபடிந்த வீடு என்னும் சொற்றொடர் சவுலின் குமாரர்கள் கிபியோனியரை கொல்வதிலே பங்கேற்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மகிமை உண்டாவதாக. சவுலின் வாரிசுகளும் குமாரர்களுமாயிருந்த 7 பேர் ஒரே நேரத்திலே இங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை 8வது 9வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவன் இன்னொரு முறை தேசத்துக்காக மக்கள் செய்த வேண்டுதலை கேட்டார் என்பதை இந்த பகுதியில் நாம் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தான் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேவா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகி கீசின் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பிலிஸ்தரோடு நடந்த யுத்தங்களை குறித்து அங்கே கோலியாத் ஊராகிய காத் அங்கே இருக்கிறதான ராட்சதர்களோடு அங்கே யுத்தம் நடந்து அவர்களை கொல்லப்படுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கே கோலியாத்தினுடைய சோழர்கள் எல்லாம் அங்கே கொல்லப்படுகிறார்கள். ராட்சதர்கள் எல்லாம் ஆண்டுடைய துணையோடு அங்கே தாவீது ராஜாவும் குறைந்தவர்களும் வீழ்த்துவதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. 22வது அதிகாரத்திலே தாவீதின் துதிபாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே காரியங்கள் 18வது சங்கீதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாடல். மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்புமானவர், நான் நம்பிக்கை துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர்,
என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி ஆண்டவரை குறித்ததான ஆண்டவர் செய்த எல்லா கிருபையான காரியங்களை குறித்து, ஆண்டவர் கொடுத்த ஜெயத்தை குறித்து அங்கே தாவீது இந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வருகிறான். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய கிருபையை இங்கே இந்த தாவீதினுடைய இந்த பாடல்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 23வது அதிகாரத்தில் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது கடைசி வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அது வசனம் என்னுடைய நாவில் இருந்தது என்று சொல்லி அங்கே இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபதியாய் மனுஷரை ஆண்டு தெய்வமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த ஆண்டுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து தாவீது கடைசி நாட்களிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினதான காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகள் அவள் செய்த காரியங்கள், அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்த ரட்சிப்பை அங்கே வேதம் இந்த பகுதியிலே தெரிவிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே 24வது அதிகாரத்திலே தாவீது செய்த ஒரு தவறான காரியத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தாவீது தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேலர் யூதா தேசத்தார்களை தன் விருப்பப்படி இலக்கம் பார்க்க திட்டமிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். ஆம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேலை இலக்கம் பார்க்கும்படி சாத்தான் தாவீதை தூண்டினான் என்று எழுதப்பட்டது. சாத்தான் நமது உள்ளங்களிலே சில காரியங்களை தீண்டும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தாவீது இந்த கருத்திலே விழுந்து போனான். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக அங்கே தாவீதுக்கு இந்த வந்த வாதைகளை நிறுத்தின பொழுது தாவீது தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டி அங்கே சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்தினதை குறித்து பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் அந்த தாவீது செய்த வேண்டுதலை கேட்டருளினார். வாதை நிறுத்தப்பட்டது. இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்க செய்த தேவன் நம் வசனத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தின் மகிமையை தருவாராக. வசனத்தின் வெளிச்சத்தை தருவாராக. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த அருமையான நாளிலும் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.